அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி வாழ்வுடைய பொருளாதார வளர்ச்சி, தகுதி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்ற ஸ்தானம் தான் 10ஆம் அதிபதி. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லாரை இல்லாரும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் செல்லாதவன் வாய்ஸ். நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். 10ஆம் அதிபதிக்கான பலன்களை கடைசியா சொல்றேன். இப்போ ஜெனரலா நம்ம ஜாதகம், இது 1982 பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம். மேஷ லக்னம், 2க்கும் 7 சுக்கிரன், ரோகிணி 2 14 டிகிரி. முதல் மிருகசிஷம் 1 27 டிகிரி. சூரியன் திருவாதிரை 4 17 டிகிரி. ராகு பகவான் திருவாதிரை 4 ஒரே டிகிரில தான் இருக்கு. 2 பேர் திருவாதிரை 4 தான் இருக்கு, அது 18 டிகிரி. நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 1க்கும் 8 செவ்வாய் அஸ்தம் 4 20 டிகிரி. சனி பகவான் 21 டிகிரி. குரு சுவாதி 1 7 டிகிரி. சந்திரன் கேட்டை 2 21 டிகிரி. கேது பகவான் பூராடம் 2 18 டிகிரி. இதான் ஜாதக அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே 7 குரு, 7 தனிச்ச குரு இல்வாழ்க்கையில் பாதிப்புகளை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் டைவர்ஸ் ஆகியிருக்கும், இப்படி நம்ம நினைக்கிறோம். பார்த்தா கணவன் மனைவி மிக மிக ஒற்றுமையாக இருக்கிறார். சார் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பாதிக்கல சார், தனிச்ச குரு, அந்த பாவத்தை குரு பாதிக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் கடத்திர காரகன் சுக்கிரன். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் கடத்திர காரகன் சுக்கிரனே 7ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் கெடாமல் ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்று பலமாக. ரோகிணி 2 நவாம்சத்திலையும் ரிஷபநாதருக்கும் வர்க்கோத்தமம். சாதாரண கிரகம் வர்க்கோத்தம் பெற்றால் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு உண்டான பலன்களை தரும் சொல்லுவோம். இங்க ஆட்சி பெற்றிருக்கு, நவாம்சத்திலையும் ஆட்சி பெற்றிருக்கு, 2ஆம் அதிபதி பலம் இருக்கு, 7ஆம் அதிபதி பலம் இருக்கு. கடத்திர காரகன் சுக்கிரன் மிகுந்த பலமாக இருக்கிறார். அதனால் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த பிறக்கும் பொழுது புதன் மகர திசை ஒரு 12 வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது திசை. இந்த 20 to 40 வரைக்கும் சுக்கிர திசை நல்ல பலன்களை அள்ளி கொடுத்துச்சு. ஒரு வெறும் 7 இருந்தால் கூட அந்த தசை பரப்புறது இல்லை, அது வரத்துக்குள்ள வாழ்க்கை முடிக்கணும் இல்லையா, வாழ்க்கை முடியும். அதனால அந்த சுக்கிர திசை நல்ல பலன்களை கொடுக்குது. திருமண வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ அப்படியே 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன் 17 டிகிரி, ராகு 18 டிகிரி. 1 டிகிரியில ராகு கேதுக்களோடு 1 டிகிரியில் இணைகின்ற கிரகம் கண்டிப்பாக அதனுடைய பலன்களை இழக்கும். சார் 5ஆம் அதிபதி கிரகணத்துல மாட்டீங்க, அப்போ குழந்தை இருக்கு, 2 பெண் குழந்தை இருக்காங்க. அந்த 5ஆம் அதிபதி கேட்டுட்டார். 5ஆம் அதிபதி இப்போ உத்தரகாரகன் குரு கிடையாது. உத்தரகாரகன் குரு 7 இருந்தால் கூட கணவன் மனைவி அந்த பிரச்சனைகள் தான் உருவாக்கும். உத்தரகாரகன் 9 7 இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தரமாக நான் பார்க்கறது வீடு கொடுத்தனுடைய வலு, சார கொடுத்தனுடைய வலு. இது சுபமா இருந்தால் அந்த தசை நல்ல ஓடிடும், அந்த பாவம் கிடையாது. இப்ப குருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி விட்டு பலமாக இருக்கிறார் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா அது சுவாதி 1 நவாம்சத்தில் தனுசு தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் இருப்பார், ஆட்சி விட்டு பலமாக. இதான் விஷயம். அப்போ 2 குழந்தைகள் பண்ணுச்சு. இப்போ 10ஆம் இடத்துல வருவோம். 10ஆம் அதிபதி பாருங்க, 10ஆம் அதிபதி சனி, தொழில்காரகன் சனி 6ல் அமர்ந்து அஷ்டமாதிபதி செவ்வாயோடு சேர்த்து 2த்துக்கும் 1 டிகிரி தான். சனி செவ்வாய் சேர்க்கைகள் தப்பான சேர்க்கை. சனி செவ்வாய் சேர்க்கைகள் நல்ல பலனை தரவே தராது. அது கிரக யுத்தம், 2மே அஸ்தம் 4, அது 20 டிகிரி 21 டிகிரியில கடுமையான கெடுபலன்களை உண்டாகும். சனி அங்க 6ல் உட்கார்ந்து அஷ்டமாதிபதியோடு இணைந்து சாரம் கொடுத்தும் பாருங்க
8ல. அதுவும் இந்த கிரகம் நீசங்க இல்லையா? சாரம் கொடுத்த கிரகம் இங்க நீசமா. அப்போ தொழிலே கிடையாது, வேலைக்கு பண்ற எண்ணமும் கிடையாது, வேலையும் செய்யறது கிடையாது, வேலையும் செய்யுது. அவங்க மனைவி சம்பாதிக்கிறாங்க பாருங்க, குருவார்த்த லக்னம் எப்படிதான் சாப்பாடு. 7ஆம் இடத்தில் குரு, மனைவி ஒர்க் பண்றாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு கிடையாது, சாப்பிடுறது போறது வர்றது சுத்துறது தான். ஏன்னா சாரம் கொடுத்தவர் தொழில்காரர்கள் சனிக்கு சாரம் கொடுத்த நீசமா. 10ஆம் இடத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருப்பது, 10ஆம் அதில் நீசம் பெற்ற காலில் இருப்பது நீச கிரகத்தினுடைய இணைப்பு பலனே தராது. அதுலாம் அந்த கிரகத்துக்கு தொழில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜீவன சாத்தியம் தொழில் நாம் நினைக்கின்ற பொழுது சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு, 10ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு குருவுடைய பார்வையில் இருந்தால் அரசாங்க வேலை தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேற்றோட ஜாதகமாக கடகலக்கணம் செவ்வாய் 10 ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். குரு அங்கிருந்து பார்க்கணும் சிம்மத்திலிருந்து அரசாங்கத்தில் குருவும் செவ்வாயும் பலம் பெற்று, சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று குருவனுடைய பார்வை தொடர்புகள் ஏற்படுகின்றது அரசாங்கத்தில். 10ஆம் அதிபதியோ தொழில்காரன் சனியோ ஆட்சி பெறும்போது சுய தொழில் சொந்த தொழில், அதே வக்கரம் ஆயிடுச்சுன்னா சொந்த தொழில் பண்ண முடியாது, என்ன வேலைக்கு தான் போகும், வேலைக்கு தான் போகும். புதன் பாருங்க எப்பவுமே உத்தியோகத்தில், இந்த புதன் 2ல் அமர்ந்தால் கூட செவ்வாயுடைய சாரம் பெற்றது. செவ்வாய் இங்க கிரகு எங்கேயும் வேலைக்கு போகுது, வேலைக்கு போனா 2 நாள் வேலை செஞ்சு 3ஆம் நாள் என்ன இருக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் இந்த ஜாதகம் நடக்கும். சனி தொழில்காரர் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெறும். 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தங்கமாக ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகணத்தில் மாட்டக்கூடாது. 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மிக மிக முக்கியம், சாரம் தான் மிக மிக முக்கியம் இல்லையா? 10ஆம் அதிபதியோ தொழில்காரர் சனியோ நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமரினையானால் நல்ல தொழில், மிகப்பெரிய தொழில் படம். எப்பவுமே வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் போய் பார்க்கணும். ஒரு பாவம் கெட்டு போனால் அந்த பாவாதிபதி அந்த காரகாதிபதி பலமாக இருக்கிறார்களா பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் எடுத்தன இல்லையா? சனி பரிபூர்ணமாக கெட்டு போகுது, கிரக யுத்தம் நீசம் பெற்ற காலையில், உச்சம் பெற்ற காலையில் இருந்தால் அது விஷயம் இருக்காது. இன்னொரு டவுட் வரும், சார் சனிதான் நீசம் பெற்ற காலையில் இருந்தா கிடல, அங்க சுக்கிரன் கூட பாருங்க நீசம் பெற்ற காலையில் தான் நிற்கும் ரோபடி கேட்டா அது ஸ்தான பலத்தோடு சுக்கிரன். இன்னொரு விஷயம் என்னன்னா சந்திரனுக்கு அந்த ரோபடி ரெண்டுல அது உச்சம் இருக்கு இல்லையா? சந்திரன் அங்க உச்சம் பெறுகின்றது, அதனால கெடுதல் பண்ணலாம், இதுதான் விஷயம். அதுக்காக அந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் நிறைய நுணுக்கங்கள் ஜோதிடம் கற்றுக் கொடுப்பவர்களுக்கு உதவியாக. என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. ஜாதகம் பார்க்கிறவங்க வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. திருமண பொருத்தமும் பார்க்கலாம், அன்றைக்கே பார்த்து அனுப்புறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி கேளுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்த முறை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.